திமுக அரசு மகளிருக்கு 5000 ரூபாய் வழங்கியது திமுகவுக்கு தான் இன்ப அதிர்ச்சியே தவிர மக்களுக்கு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடிமங்கலம் புதூரில் புதிதாக கட்டப்பட்ட புதிய சமுதாய கூடத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பது திமுகவுக்கு தான் இன்ப அதிர்ச்சியே தவிர மக்களுக்கு இல்லை என்று தெரிவித்தார். நீண்ட நாட்களாக போராடி வரும் அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இல்லாத பணம் தேர்தல் நெருங்கும் வேளையில் எங்கிருந்து வந்தது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் பயத்தாலும் அதிமுகவின் 10 தேர்தல் வாக்குறுதிகளை கண்டும் தான் இந்த பணத்தை வழங்குகிறார்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை என செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். எடப்பாடியாரின் 10 தேர்தல் வாக்குறுதிகளால் திமுக கூட்டணி ஆட்டம் கண்டுள்ளது என்றும், திமுக தங்க கட்டியே கொடுத்தாலும் மக்கள் ஆதரவு தரமாட்டார்கள் என்றும் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகிவிட்டது. இது முதலமைச்சரை 10 நாட்களாக தூங்க விடலை. தூங்காமல் இருந்து அவர் என்ன செய்யறன்னு அஞ்சு போய் இப்போ என்ன செஞ்சிரு இந்த 10 அதோட தேர்தல் அறிக்கை 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தார். 2000 ரூபா மாதம் மகளிருக்கு 2000 ரூபா கொண்டாந்து கொடுத்துருவோம். தகுதி பார்த்துல 2,22,00,000, அது எத்தனை 2,25,00,000 பேர் இருந்தாலும் இப்போ 25 லட்சம் பேர், அத்தனை பேருக்கும் 2000 ரூபா மாதம் கொடுத்துருவோம்னு சொல்லி ஒரு 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தா, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரா என்ன? அவ்வளோதான் ஆட்டம் கண்டு போச்சு. திமுக கூட்டணி எல்லாமே ஆட்டங்கண்டு இந்த தேர்தல் பயத்தில் இந்த 5000 ரூபாயை அறிவிச்சிருக்கார் முதலமைச்சர். இந்த 5000 ரூபாய் பயன் கொடுக்குமா, பயனளிக்குமா? என்ன பயனளிக்காது. அவர் பார்த்தா 7500 ரூபா குடும்ப அட்டைகளுக்கு குடும்பத்தை கொடுத்தார். அது 2023 செயல்பட்டார். 2024 தேர்தலுக்காக கடைசியில் அவரும் தோற்று போயிட்டாரு. நிறைய இடங்கள்ல அவர் கட்சி டெபாசிட் இழந்து போச்சு. சரி, இது மட்டுமா? நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி, ஆந்திரா உடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் 5000 ரூபா அறிவிச்சார். 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். இன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியல. ஆக பணம் வருது. மக்களை பொறுத்தளவுக்கு இது அவங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் அவர் கொடுக்குறாருன்னா இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. 5 பைசா எந்த இதுவும் வரல. இது என்னடா நான் கோடைகால சிறப்பு ஜோக்காக சொல்கிறாரப்பா, சிரிக்கிறதா வருது. 3 மாதத்துக்கு அட்வான்ஸாக தொகை கொடுக்குறாராம். அட்வான்ஸாக 3 மாத பணத்தையும் இப்போ போட்டுறாராம். அது கோடைகால சிறப்பு நிதியாம். மாணவர்களுக்கு தான் கோடைகால சிறப்பு பயிற்சி கொடுப்பாங்க, எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம முதலமைச்சர் யாரோ ஒரு கான்செப்டை சொல்லி ஏதோ அறிவிச்சு இன்னைக்கு அது நகைச்சுவை மாதிரி ஆகி போச்சு. என்ன பாருங்க, 3 மாதத்துக்கு அட்வான்ஸாக போட்டுறாங்க, 2 மாதத்துக்கு ஊக்கத்தொகை 5000 ரூபா. ஏப்பா நாங்கள் கேட்குறோம், இதே மக்கள் தான். மக்கள் ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல. எடப்பாடியை 2500 ரூபா கொடுக்கும்போது கொடுத்தாரு. அப்போ நீங்கள் தானே 5000 ரூபா கொடுக்க சொன்னீங்க. நீங்கள் வந்த உடனே ஒரு 1000 ரூபா, ஏன் ஒரு 500 ரூபா, வரும் 100 ரூபா கொடுத்துருக்கலாம். உழுவுன வெள்ளத்தை தான் கொடுத்தீங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. விலைவாசியை கட்டுப்படுத்தியிருக்கலாம். போதை இல்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருக்கலாம். சட்ட ஒழுங்கை காப்பாற்றிருக்கலாம். எல்லாத்திலையும் விட்டுட்டு இன்னைக்கு அரசு ஊழியர்களையும் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் போடுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு, பணி நிரந்தரம் செய்ய காசு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இது செஞ்சால் மக்கள் என்ன நினைப்பாங்க? அதைத்தான் நானும் சொல்கிறேன். என்னதான் தங்க கட்டியாக கொடுத்தா கூட திமுகவை இனி ஆட்சியில் அமர்த்த மாட்டார்கள். அமர்த்தீங்களா? அமர்த்தீங்களா? ஆமாம், மறந்தும் கூட செய்ய மாட்டாங்க. ஆமாப்பா, இன்னைக்கு திமுகவை துவச்சி எடுத்து விட்டார் எங்கள் எடப்பாடியார். புரட்சி தலைவர் நம்பியாரை துவச்சி எடுத்த மாதிரி, உலக சுற்றுவாளில் துவச்சி எடுத்த மாதிரி எடுத்து விட்டார். அதனால திமுக அரண்டு போய் இந்த
5000 ரூபாய என்னங்க வரலாம், என்னங்க ஒரு புதுசா இருக்கு. இப்போ எதுவும் மாதிரி இல்லாம இது புது மாதிரியா இருக்கு. என்ன ராஜா, ஆ? என்னங்க புதுசா இருக்கு. கோடை காலத்துக்கு சிறப்பு என்னங்க 22ல கோடை வரலையா, 23ல கோடை வரலையா, 24ல வரலையா, 25ல கோடை வெயில் வரலையா? ஏத்தா 22லாம் வெயில் வரலையா, மழையா வந்துச்சு, 23லயா மழை வந்துச்சு. கேஸ் மானியம் 100 ரூபா கொடுக்கறதுக்கு இல்லை, எங்க பெட்ரோல் டீசல் குறைக்கல, என்னங்க மாணவர் கல்வி கடன் ரத்து பண்ணல, என்னங்க எத்தனை சொல்லணும், நகை கடன் முழுமையாக ரத்து பண்ணல, விவசாயிகள் வாங்கிய பயிர் கடன் ரத்து பண்ணியிருக்கலாம், அதுக்கெல்லாம் காசு இல்லைன்னு சொல்றாரு. சம்பள உயர்வு நான் அந்த முதல்ல அடிக்கிட்டு வந்த மாதிரி எத்தனை பேருக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி சொன்னா அறிவிச்சாருன்னா என்னங்க, மக்கள் என்ன காசுக்காக எதையும் செய்வாங்க, மக்களை ஏமாற்றிடலாம்னு நினைச்சா முடியுமா? தமிழக மக்கள் விவரமானவங்க, ரொம்ப வச்சு செய்வாங்க.